இன்று கரூர் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு செய்து கொண்டுள்ளோம். 20 ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடமும் 4000 கிலோமீட்டர், 20 ஆண்டுகளாக 80,000 கிலோமீட்டர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வுக்காக மட்டும் அவேர்னஸ் அப்பா அம்மா அறக்கட்டளை சார்பாக இந்த அவேர்னஸ் அப்பா இந்த விழிப்புணர்வு சேவையை தமிழ்நாடு, பாண்டிச்சேரி என 2 மாநில மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணத்தின் மூலம் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் சுற்றுப்பயணத்தின் போது கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் என்னை பார்ப்பார்கள். இந்த விழிப்புணர்வு சேவை 2 கோடி மக்களை சென்றடையும். அரசுக்கு ஆதரவாகவும் காவல்துறைக்கு ஆதரவாகவும் இந்த விழிப்புணர்வு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு சேவையை உங்கள் அவேர்னஸ் 20 ஆண்டுகளாக செய்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் தலைக்கவசம் அணியணும், மகிழ்ந்து பயணத்தில் இருக்கிறார்கள், சீட் பெல்ட் அணிந்து பயணிக்கணும். இந்தியாவில் தலைக்கவசம் அணியாமல் வருடத்திற்கு 30,000 பேர் உயிரிழக்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். சாலை விதிகளை மதிப்போம். சாலையில் வரையப்பட்டுள்ள குறியீடுகளை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்வோம். உங்கள் வாகனத்தில் இருக்கிற 2 பக்கம் 2 கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியின் பெயர் என்ன? ஒவ்வொரு வாகன ஓட்டிகளுக்கும் அந்த 2 கண்ணாடியும் 3 மற்றும் 4வது பெண்கள். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 6 லட்சம் கிலோமீட்டர் இந்தியாவில் பயணிச்சிருக்கேன் விழிப்புணர்வு சேவைக்காக. இதுவரைக்கும் என்னால் எந்த விபத்திலையும் சிக்கலை, என்னால் எந்த விபத்தும் ஏற்படலை. அந்த 2 கண்ணாடிகள், வண்டியில் டூ வீலரில் இருக்கிற 2 கண்ணாடிகள் தான் எனக்கு 3 மற்றும் 4வது பெண்கள். சாலை விதிகளை மதிப்போம், சாலை விபத்தில்லாத இந்தியாவை அமைப்போம். நன்றி, வணக்கம். பேர் திருப்பூர் மாவட்டத்தில் என்னுடன் இணைந்து பயணித்த ஜான்சன் மக்கள் நல அறக்கட்டளைக்கும் அன்பே சிவமா அறக்கட்டளைக்கும் என்னுடைய நன்றிகள். காவல்துறை என்னுடன் இணைந்து இன்று சேவை செய்திருக்கிறார்கள். கரூர் மாநகர காவல்துறைக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் என்னுடைய நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். என்னுடைய இயற்பெயர் சிவசுப்பிரமணி. விழிப்புணர்வு சேவை 1/1/2005 துவங்கினோம். இப்போ 2025 ஜனவரி 1ஆம் தேதியோடு 20 ஆண்டுகளாக இந்த விழிப்புணர்வு சேவையை தொடர்ந்து 19 ஆண்டுகள் தமிழகம் புதுவையை சுற்றுப்பயணம் வந்திருக்கிறேன். 20வது முறையாக இந்த சுற்றுப்பயணத்தை துவங்கியிருக்கிறோம். அதாவது மக்கள்கிட்ட நன்கொடை வாங்கி தான் சேவை செய்யணும். அது அறக்கட்டளையுடைய பெருமை. கை காசு போட்டு சேவை நிறைய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா கை காசு போட்டு சேவை செஞ்சுட்டு நிறைய வறுமையில் இருக்கிறாங்க, சேவையை தொடர முடியாமல் இருக்கிறாங்க. பொதுமக்கள்கிட்ட நன்கொடை வாங்கி தான் சேவை செய்யணும். இதை நாங்கள் இந்த பிச்சைக்காக சேவை செய்யணுங்கிறது எதுக்காக போட்டோம்னு கேட்டிங்கன்னா, நானும் என் மனைவியும் 1/1/2005 சேவை செய்யணுங்கிறப்ப 2 ரூபாயை மக்கள்கிட்ட பிச்சை இருக்கிறதா துவங்கணும். என் மனைவி இப்போ அவங்க இல்லை. என்னிடத்தில் இருந்த புகைப்படத்தினால அவங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் காலமாகி 12 ஆண்டுகளாக பிச்சைக்காக சேவை செய்யணும். அதாவது சேவைங்கிறது ஒரு கவனம் இல்லாமல் கிடைக்க வரும், எல்லாத்துக்குமே கிடைக்காது. அந்த சேவை செய்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த சேவையை மக்கள்கிட்ட நன்கொடை பெற்று தான் நாங்கள் சேவை செய்கிறோம். நன்றி.